ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன். இன்றைக்கி தோட்டத்து சமையல் பகுதி 3ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே வந்து எப்பயும் போல் நம்ம தோட்டத்தில் இருந்து இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான நம்ம வந்து சில்லிஸு, டொமேட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனியன் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு பார்க்கும்போது சுற்றி சுற்றி எல்லாமே இந்த அவரைக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி ஐட்டம்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் காய் செஞ்சு சாப்பிட்ற மூட்லேயே இல்லை. ஸோ நான் என்ன யோசிச்சிட்டேன், சரி கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா எங்கள் கீழே நெல் நாங்கள் வயலில் ஃபுல்லாக போட்டிருக்கோங்க. எங்கள் நெல் வயலில் பார்த்திங்கன்னா முன்னாடி தானாகவே அதுவே விளைஞ்சிருச்சு சுண்டக்காய். சரி நமக்கு ஆகுமே அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு அது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சுங்க. ஏன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சுண்டக்காய் கிரேவி சூப்பராக இருக்கும். அது மாதிரி செய்யலான்னு ட்ரை பண்ணி ஓகேன்ட்டு சுண்டைக்காயை பறிச்சுக்கிட்டேங்க. இது வந்து எங்கள் நெல் வயல் கீழே கொஞ்சம் இடம் இருக்குது. அந்த இடத்துல தானாக விளைஞ்சது இது. அதை எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே எங்கள் தோட்டத்தில் இருந்தது தாங்க. எல்லாமே தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கடுகு, ஜீரகம், சோம்பு இது மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் செய்யும்போது கிரேவி செய்கிற மைண்டில் இருந்தேன். ஆனால் கடைசியாக என் டிஷ்ஷை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. கிரேவி கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சலிச்சிருச்சு. அதனால் நிறைய டைம் சாப்பிட்ருக்கோமே அப்படின்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிட்டேன். எப்படி மாற்றிட்டேன்னா, இந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிடணும். இது கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும். எங்கள் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூர், அதனால தான் கொஞ்சம் கலராக இருக்குது எண்ணெய். அடுத்து டொமேட்டோ போடணும். செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க, கருப்பு எள்ளு, அதனால் அது அந்த கலரில் இருக்குது. நான் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமே சுண்டைக்காயை போட்டு இது மாதிரி எண்ணெயில் நல்லா முதல்ல வதக்கிடணுங்க. இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் கூட கசப்பே கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சுண்டைக்காய். இதுமாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு ஃபுல்லாக போயிடும். அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன், கொத்தமல்லி தூள் போட்டு. பாருங்களேன், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு. பட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இதில் கொஞ்சம் புளியும் சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பத்துற மாதிரி தெரில. சரி ஓகே, இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரியும் சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, புளிப்பு சாப்பிட்ணுன்ட்டு. சரி ஓகேன்னு கொஞ்சம் புளியும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கடைசியாக போட்டுக்கிட்டேங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்களேன், இலையில பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு தோட்டத்து வாழ்க்கை. இந்த மாதிரி தோட்டத்தில் விளையிறலாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அது வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஆக்சுவலி ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை அப்படி சொல்லலாம். ஆக்சுவலி நான் இப்போ இதில் எல்லாமே நான் தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாம் சாப்பாடு முதற்கொண்டு எங்கள் வயலில் போட்ட நெல் தாங்க. எல்லாமே அதே தான். நாங்கள் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் பழகிட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.